மட்டன் பிரியாணி இன் மை வெர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா, அதாவது கரம் மசாலா, அதுக்கப்புறம் மட்டன், இது எல்லாத்தையும் நல்லா விரவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா விசில் போட்டு மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ, வெண்ணிலா எசன்ஸ், பால் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு மிளகாவை அந்த எண்ணெயில் போடுங்க. அப்போ செம்ம ஃப்ளேவர் இறங்கும். வெங்காயம், புதினா, மல்லி, தக்காளி எல்லாம் போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் பொடிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் நிறையவே போட்டு உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த மட்டனை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனோட தண்ணி எடுத்து ரைஸை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். பாதி கிரேவி போட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் பொரிச்ச ஆனியன், குங்குமப்பால், அதுக்கப்புறம் அதே ஸ்டெப்பை ரிட்டர்ன் பண்ணி 15 மினிட்ஸ்